வணக்கம் பிரவீன். சேலம் அயோத்தியாபட்டினம் அடுத்த பருத்திக்காடு அருகே கோமாளி வட்டம் மலை அடிவார பகுதிகளில் பட்டாசு குடோன்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று பட்டாசு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் சரக்கு வாகனத்திலிருந்து இறக்கி கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு வெடித்து சிதறியது. இதில் தீ மலமளவென பரவியது. அருகாமையில் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளும் வெடித்து சிதறி வருகிறது. இந்த தீ விபத்தில் பணியில் இருந்த ஒருவர் தற்பொழுது உயிரிழந்துள்ளார். மேலும் படுகாயங்களுடன் 4 நபர்கள் மீட்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பட்டாசுகளானது அடுத்தடுத்து வெடிக்க தொடங்கியுள்ளதால் அருகாமையில், அதாவது உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு தற்பொழுது பட்டாசுகள் வெடித்து சிதறி வருகிறது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த வீராணம் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு சென்று தற்பொழுது முகாமிட்டுள்ளனர். தொடர்ச்சியாக பட்டாசுகள் வெடித்து சிதறி வருவதால் அருகாமையில் யாரும் செல்ல முடியாத நிலைமைதான் தற்போது உள்ளது. தகவல் அறிந்த செவ்வாய்ப்பேட்டை தீயணைப்பு துறையினர் மற்றும் அருகாமையில் உள்ள தீயணைப்பு துறையினர் என 3 வாகனங்கள் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்துள்ளது. தொடர்ந்து இந்த பட்டாசுகளை வெடித்து சிதறும் பட்டாசுகளை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். முழுமையாக இந்த தீயை அணைக்கப்பட்டால் மட்டுமே உள்ளே எத்தனை பேர் மாட்டிக்கொண்டுள்ளார்கள், மேலும் உயிரிழப்பு என்பது அதிகரிக்கக்கூடும் என்ற தகவலும் தெரியும். இந்த வெடி விபத்து காரணமாக இந்த கிராமம் முழுவதும் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டுள்ளது. இந்த திடீர் பட்டாசு வெடி விபத்து எவ்வாறு நடைபெற்று என்பது குறித்தும் வீராணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது வரை ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலத்த காயம் ஏற்பட்ட நபர்கள் தற்பொழுது தீவிர கண்காணிப்பில் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரவீன்.